நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தொடர்ந்து நம்மிடையே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு சிக்கல்களாக வெளியில் வருது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிறதா, இல்லை இது யூஸ்வலாக எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸில் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ஒரே தொகுதியை 2 அல்லது 3 பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது போன்ற ஒரு சிக்கல் தான் இந்த கூட்டணியில் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில் போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? இது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம்தான். இன்னொரு 2 நாட்களில் எல்லாமே இறுதி செய்யப்பட்டுவிடும். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருந்தார், இன்னும் 4 நாளில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது. அப்படிதான் அதை எடுத்துக்கணுமா, இல்லை இன்னும் we have to read in between the lines, சார்? இந்த விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தா பொதுவாக கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதை தீர்த்துக்குவாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி நடக்கும். இந்த கூட்டணியாக இருந்தாலும் அதிகமான ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது நடக்கதான் செய்யும். இதுல பாஜகவுடைய செயல்பாடு தான் கூட்டணிக்கு பாதகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க தன்னுடைய வாக்கு வங்கிக்கு தகுதிக்கு மீறிய தொகுதிகளை எதிர்பார்ப்பது ஒண்ணு. அதே போல ஒரு கட்சியில தமிழ்நாடு முழுக்க உழைப்பதற்கான தொண்டர்கள் இருப்பது, சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட கிளைக்கழகம் வச்சு தொண்டர்கள் இருப்பது அதிமுக. அதே போல கிட்டத்தட்ட அதுக்கு நிகராகன்னு சொல்லலாம். வட மாநிலங்கள்ல, மேற்கு மாநிலங்கள்ல கிராம அளவுல இருக்கக்கூடியது அந்த கூட்டணியில பாமக, அது தொண்டர் செல்வாக்கும் உள்ளது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த 2 கட்சிகள் அப்படிங்கறத தாண்டி பாஜக வர விரும்புவது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது நல்லது இல்ல. ஒண்ணு, கேட்கிற அதிக தொகுதி. அடுத்தது, இந்த 2 கட்சிகளுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ள, அந்த கூட்டணியில இருக்கிறதுல மக்கள் செல்வாக்கு உள்ள இந்த 2 கட்சிகளும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பாஜக குறிவைக்கிறதாக ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தையும் இந்த 2 கட்சிகளும் ரசிக்கிறாங்க. அந்த 2 கட்சியில எந்த கட்சியுமே ரசிக்க மாட்டாங்க. அப்ப பாஜக தனக்கு செல்வாக்கு உள்ள கட்சி தொகுதின்னு நினைக்கக்கூடிய குமரி மாவட்டத்திலயா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கேட்கறத யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை கேட்பது என்பது அது ஏற்புடையதாக இருக்காது. அதை மற்ற கட்சிகள் ஒத்துக்காது. ஒண்ணு. இன்னொன்னு, அது தன்னுடைய சின்னத்தில் அதிகமான சீட்டு வாங்கி சின்ன கட்சிகளுக்கு தன்னுடைய தாமரை சின்னத்துல போட்டியிட வைக்கிறதுக்கு முயற்சிப்பதாகவும் ஒரு தகவல் வருது. இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல ரெட்டலை மாம்பழத்துக்கு அப்புறம் தான் தாமரை. அப்ப அந்த தாமரை சின்னத்துல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால சின்ன கட்சிகள் ரெட்டலை சின்னத்துலதான் போட்டியிட விரும்பும். அதே போல அதிமுகவும் அததான் கூட்டணிக்கு தலைமை. அந்த கட்சி தான் சின்ன கட்சிகளுக்கு இடங்கள் கொடுக்கணுமே தவிர, அவங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க பிரிச்சு கொடுத்து நாங்க தாமரை சின்னத்துல இப்ப போன நாடாளுமன்ற தேர்தல்னா இப்ப பாஜகவை விட சின்ன கட்சிகளாக இருந்தன மற்றவை, அது வேற. ஆனா இதை பொறுத்த அளவுல அதிமுகவுடைய ரெட்டலை சின்னத்துலதான் சின்ன கட்சிகள் நின்றால் வெற்றி வாய்ப்பை தவிர, தாமரை சின்னத்துல நின்றால் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை பாஜக புரிஞ்சுக்கணும். இதே இன்னொரு பக்கம் ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இன்றுக்குள்ள அவங்களுடைய தொகுதி விருப்ப பட்டியலில் திமுக தலைமை கிட்ட கொடுப்பாங்கன்னு ஒன்று இருக்கு. ஆனால் இன்னொரு பேச்சு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இப்போ சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் குறி வைக்கிறாங்க காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதப்ப? இல்ல, அங்கேயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான். வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி அது கூட்டணி கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதில் நம்ம நிற்போமே அப்படின்னு ஆசைப்படுவாங்களே ஒழிய, அதுக்கு நிச்சயமா திமுக ஒத்துக்காது. திமுகன்னு இல்ல, வீசிக்கவே வலுவா இருக்கிற ஒரு தொகுதியை போய் காங்கிரஸ் கேட்டுச்சு அப்படின்னாலோ, இல்ல காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடியதாக அப்படி எதுவும் தொகுதி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி எதுவும் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு வைப்போம். அதை மற்ற கட்சி கேட்ட காங்கிரஸ் தருமா? அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாது. அதை அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க, அதை செயல்படுத்தவும் மாட்டாங்க. திமுகவை பொறுத்த அளவுல அவங்க ஏற்கனவே 25, 28 கொடுத்து தவிர எம்பி சீட்டும் கொடுத்துருக்கிற சூழல்ல நீங்க ஜெயிக்கிற தொகுதி எல்லாம் நீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா அதை எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? நிச்சயம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. நன்றி திரு சோமு. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.